வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகம் பேர் வருகின்றனர். இத்தனை பக்தர்கள் அவர்களுக்கு முறைப்படி அறநிலைத்துறை எந்த விதமான ஏற்பாடும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முக்கிய பங்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உண்டு. எந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு? தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பங்கு உண்டு. அதிகமாக பக்தர்கள் வருகிறார்கள், கூட்ட நெரிசல் வருகிறது. ஏதாவது அசம்பாவிதம் வந்த பின் யார் மீதும் வழக்கு போட்டு அதை ஒரு பூசி மெழுகுவது அர்த்தமல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. IAS இந்திய ஆட்சி பணி தமிழில் சொன்னான். எதுக்கு ஒரு முக்கியமான பிரதமர் வந்தாலோ, கவர்னர் வந்தாலோ, ஜனாதிபதி வந்தாலோ எதுக்கு கலெக்டர் வரவேற்கிறாரு? அவர் இந்த மாவட்டத்தின் ஆட்சி தலைவர். இந்த ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? ஈவோவை கூப்பிடு, நோட் போட்டு கூப்பிடு. 4 முறை கிடக்குது, இவ்வளோ ஏக்கர் நிலம் கிடக்குது. இந்த இடத்துல நீ ஒழுங்காக கட்டி அங்கே எல்லா வேன்களையும் நிப்பாட்டி கோவிலுக்கு வரும் நபர்களுக்கு மட்டும் ஒரு முறையான குறைந்த கட்டணத்தில் வாகனத்தில் கோவில் அருகாமையிலே கொண்டு விட்டு அந்த மக்களை கொடுக்க முடியாதா? 2 ரூபா டிக்கெட் கேட்பியா, 3 ரூபா கேட்பியா? மூஞ்சில் தூரத்துக்கு போட்டு போவோம் பக்தர்கள். என்ன பண்ணியிருக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர்னா? என்ன கோயில் நிர்வாக அதிகாரிக்கு கோயிலுக்குள்ள ஏதாவது சம்பவம் நடந்தால் தான் கோயில் நிர்வாக அதிகாரி மேலே வழக்கு பதிவு பண்ண முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பங்களிப்பு என்ன? கோவில் உங்களுக்குள்ள இருக்குது. கோவிலுடைய அதிகாரம் ஆணையர்கிட்ட இருக்குது, அல்லேலூயா சேகர்பாபுகிட்ட இருக்குது. ஆனால் கலெக்டருக்கு இருக்கிற அதிகாரம் IAS என்ற முத்திரை, இந்திய ஆட்சிப்படி என்ற முத்திரை. நீ அந்த ஈவோவுக்கு நோட் போட முடியாதா? நோட்டீஸ் போட முடியாதா? ஏன் முடியாது? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அப்போ நான் கேட்கக்கூடாது. சமூக தலைவர்கள் இந்து முன்னணிக்கு அந்த மரியாதை இல்லை. இதை செய்ய வேண்டிய கடமை யார் கடமை? கலெக்டர் தானே. போலீஸ்காரங்களுக்கு என்ன பதவி? போலீஸ்காரர்களுக்கு உடம்பு இல்லை. அங்கே போ, இங்கே போ, அடிபட்டா தூக்கி ஆஸ்பத்திரி அனுப்புவாங்க. இதை தான் செய்வாங்க போலீஸ்காரங்க. அடுத்தாப்புல் இதை நீங்கள் செய்யலைன்னு சொல்லியாச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முழு பொறுப்பும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.